லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். 28 அடிக்கு 52 அடி உள்ள அருமையான மேற்க பார்த்த வரைபடம் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய வரைபடங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம். அதில் மேற்க பார்த்தும் தெற்க பார்த்தும் அச்சமாக இருக்குது. ஸோ என்னடா இது, இந்த மாதிரி நம்ம வீடு கட்டினா தவறாயிடுவோம், இல்லை கிழக்க பார்த்தே வடக்க பார்த்தே போயிடுவோமா அப்படின்ட்டு அதில் சரியாக வாஸ்துபடி கட்டிட்டோம்னா நிச்சயமாக நலம் உண்டாகும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். மேற்க பார்த்த வீடு, அருமையான ஒரு வீடு. இதில் என்ன ஒரு விசேஷம்னா, மேற்க பார்த்த வீடு வடக்க பார்த்து தலைவாசல் வச்சு அமைச்சிருக்கிறோம். 28 அடிக்கு 52 அடி குழிக்கணக்கில் டிவைடட் பை 8.03 பெருக்குமையானால் 161 குழி. ஸோ நேராக கொண்டு போய் காரை நிறுத்திட்டுக்கு ஹால் 16.15க்கு 16 ஹால். ஸோ அதில் டைனிங்கு, பூஜை ரூம் ஈசான மூலையில். டைனிங்கிலேருந்து வெளியே போனோம்னா ஒரு கார்டன், அதில் தான் போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பா அமைக்கிறோம். டைனிங்கிலேருந்து கிச்சன். ஸோ பெண்கள் சமையல் செய்வதற்கு, சிறப்பாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கும், உணவுகள் அனைத்தும் சுவையாக அமைவதற்கும் கிச்சனை அக்னி மூலையில் அமைத்தால் கணவனுக்கும் தாய் தந்தையருக்கும் நிச்சயமாக ஆரோக்கியமாக உணவையும் ஆரோக்கியத்திற்கு நீண்ட ஆயுளையும் கொடுக்கும். இப்போ கிச்சனு ஸ்டோர் கொடுத்துருக்குறோம். அப்புறம் டைனிங்கிலேருந்து ஹாலு. ஸோ மாடிப்படி கொடுத்துருக்குறோம். கன்னி மூலையில் பெட்ரூம் 10க்கு 16 பீரோவை இங்கே அமைக்கிறோம். ஸோ ட்ரெஸ்ஸிங்கு. ஸோ இங்கேயே டாய்லெட்டையும் கொடுத்துட்டோம். ஈசானத்தில் பூஜை அறை அமைத்தால் சிறப்பு. ஒரு ட்ரெஸ்ஸிங் தனியாக கொடுத்துருக்குறோம். அப்புறம் ஒரு பெட்ரூம் வாயு மூலையில், டாய்லெட்டு வாயு மூலையில் பாத்டப்போடு கேட்டிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறோம். இந்த வரைபடங்கள் அனைத்தும் அன்பர்கள் கேட்டதின் காரணமாக நிறைய பேர்களுக்கு இதன்படி அமைத்து அனுப்பியிருக்கிறோம். அந்த வரைபடங்கள் தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ முதல் தளத்தையும் பார்த்துட்டு குழிக்கணக்கையும் ஜாதகத்தையும் பார்ப்போம் வாங்க. முதல் மாடியில் மேலே ஏறி இப்படியே வந்தோம்னா ஒரு ஹாலு. அதில் மேலே இந்த பக்கம் டெக் மாடலில் கொடுத்துருக்கோம். இந்த பகுதி ஆனது டாட்டட்டில் இருக்குது. இது உங்களுக்கு நிச்சயமாக ஓடிஎஸ் அப்படின்னா என்னதுன்னா காலி இடமா விட்டுருக்கோம். ஸோ ஈசான மூலையில் தலைவாசலுக்கு மேலே பெரிய அரண்மனை மாதிரி உயரமாக இருக்கிறது தான் இந்த ஹை சீலிங் டெக் மாடலு. மேலே ஏறி இப்படி எட்டி பார்க்குறோம். அல்லது அந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தா யார் வந்திருக்காங்க, கொஞ்சம் இருக்க சொல்லுங்கள் அப்படின்றது. கிழக்கு பக்கம் ஃபுல்லாக காலி இடம். பெரிய ஒரு ஃபங்க்ஷன் வச்சா மொட்டை மாடியிலேயே வச்சுக்க வேண்டியதான். கன்னி மூலையில் பெட்ரூமு, இதற்கு மேலே தான் வாட்டர் டேங்க் அமைக்கணும். ஸோ இதுக்கு அதே மாதிரி டாய்லெட்டு, பாத்டப்பு, ட்ரெஸ்ஸிங். இங்கே ஒரு பெட்ரூமு, டாய்லெட்டு, ட்ரெஸ்ஸிங். ஸோ இதுதான் இந்த 52க்கு 28 உள்ள அருமையான வரைபடம். தரைதளம் முதல் தளம். அப்போது கருடமனை 161 குழி. என்ன சார் சாமி பலனு? இப்போ இது 161 குழி. கருடமனை எக்கச்சக்கமான செல்வத்தை கொடுத்தும், வரவு 4, செலவு கம்மி. யோனி சிம்மம் ஜெயம். நட்சத்திரம் மத்திபம், வார மத்திபம், அங்கிஷம் குரு. வாழையடி வாழை பொருத்தம், தலைமுறை பொருத்தம் குரு லாபம். ஜாதி பிராமண ஜாதி, நல்ல மனிதர்கள் வருவார்கள். திதி மத்திபம். ராசி விருச்சிகம், நன்மை மேல் நன்மை கொட்டும். வயது 47 ஆண்டுகள். இப்போ ஜாதகத்தை பார்ப்போம் வாங்க. இந்த மனையானது யாருக்கு பார்க்கணும்னா மனைவிக்கு பார்க்கணும். மனையானது மனைவிக்கு பொருந்தும். கணவருக்கு சேர்த்து பார்க்கணும், அவர் பேரில் இருக்குது. அப்போ கணவன் மனைவி ஜாதகத்தை பார்த்து அதன்படி செயல்படுவது சிறப்பு. இந்த ஜாதக அமைப்பில் பார்த்தோம்னாக்கா சிம்ம லக்னம், 2ல் செவ்வாய், 3 4 குடையவன் செவ்வாய், 2ல் பூமிக்காரகன் நல்லா இருக்கிறார். 3ல் கேது, 4 சுத்தம், 5ல் சூரியன், 6ல் புதன், சந்திரன், சுக்கிரன், மகர ராசி, 7 நடக்குது. திருநள்ளாறு, திருக்கொல்லிக்காடு போயிட்டு வரணும். 7ல் சனி, மேற்கு திசைக்கு உண்டான சனி கும்பத்தில் இருக்கார், ஆட்சி பெற்றிருக்கார், நல்ல நிலையில் இருக்கார். இந்த மனைவி இந்த திருவோணம் மகர ராசிக்கு பிறந்தவருக்கு மேற்கு திசை மட்டுமே யோகம். 7ல் சனி, 8 சுத்தம், 9ல் ராகு, 10 11 12ல் குரு வானவர் உச்சம் பெற்றுகிறாரு. அப்போ ஈசான மூலையில் பூஜை அறை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மூளைக்கு உண்டானவர் யாருன்னா குரு பகவான் உச்சம் பெற்றுக்கிறாரு. நல்லா இருக்காரா? இப்போது மனைவி ஜாதகத்தை பார்த்துருவோம். ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா சுக்கிரன் நீசம், குரு ஆட்சி, நீசபங்க ராஜயோகம். லக்னம் ரிஷப லக்னம், 2ல் செவ்வாய், 3 சனி, 4 5, 6ல் சூரியன், புதன் ராகு. அம்சத்தில் சனி நல்ல நிலையில் புதனுடைய வீட்டில் தான் இருக்கார். அப்போது
மேற்கு திசை யோகம். இப்போ வடக்கு திசை தலைவாசல் வச்சு கட்டுறோமே சார், அப்போ உங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னாக்கா, சந்திரன் புதனோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாரு. அம்சத்தில் பார்த்தோம்னாக்கா அதே மாதிரி நல்ல நிலையில் இருக்கார். இதே இங்கே வரும்போது பார்த்தோம்னா புதன் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். குரு தசை மனைவிக்கு நடக்கும்போது திருச்செந்தூர் போயிட்டு வரணும். கணவருக்கு சனி தசை நடக்கும்போது திருநள்ளாறு போகணும். இருவருக்குமே 7 நடக்கும்போது வீடு கட்டலாமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வீடு கட்டுறதுனால சிறப்பு. வேறு எந்த விதமான ஒரு செலவும் வராமல் இருப்பதற்காக வீடு கட்டுவது சிறப்பு. இப்போது இந்த வரைபடங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ உங்களுக்கு வரைபடம் தேவைப்பட்டாலும் 9952166706 வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக அனுப்பி வச்சோம்னாக்கா வரைபடமும் குழி எடுப்பதற்கும் சிறப்பாக ஏதுவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த தகவல்களும் கோவில்களும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வாஸ்துப்படி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.